ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான டெனிஸ் பிரியதர்ஷினி என்னும் அன்பார்ந்த மணமக்களே, அன்பார்ந்த சேவியர் பிரபா, அன்பார்ந்த நிக்சன், சுதா, இவர்களுடைய அருமையான பெற்றோர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளே, நண்பர்களே, குழந்தைகளே, ஆண்டவரே ஏற்பாடு செய்தது இந்த திருமணம். ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். 16 ஆண்டுகளாக உங்கள் 2 பேரையும் எனக்கு தெரியும். 16 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்தீங்கன்னு. இந்த நேரத்தில் முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது, அந்த குழந்தைகளுக்குரிய ஆச்சரியம் இருக்கட்டும், குழந்தைகளுக்குரிய நம்பிக்கை இருக்கட்டும். ஏதாவது சண்டை வந்தாலும் திருப்பி உடனே சமாதானம் ஆகிடுவோமே, அதுபோல் மன்னிப்பு இருக்கட்டும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், மனிதன் தனிமையாய் இருப்பது நன்றன்று, அவனுக்கு சரிநிகரான ஒரு துணையை ஏற்படுத்துவோம். பிரியதர்ஷினி உனக்கென்று டெனிஸை குறித்து வைத்திருக்கிறார். டெனிஸ் உனக்காக பிரியதர்ஷினி. ஒருவருக்கு நம்பிக்கை கொடுக்க, பாதுகாப்பு கொடுக்க, ஒருவரை உற்சாகப்படுத்த, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல, சாப்பிட்டாயா என்று கேட்க, இன்றைக்கு நீ களைத்து போய் இருப்பதாக தெரிகிறதே, நான் அந்த வேலையை பார்த்து கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்ல, ஆண்டவர் உங்களை ஒருவர் மற்றவருக்கு இன்றைக்கு இந்த புனிதமான இடத்தில் தருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்பான பெற்றோரோடு மற்ற உறவுகளோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பிரியமான டெனிஸ் பிரியதர்ஷினி, இன்றைக்கு அன்பை பற்றி பவுலடியார் சொல்லுகிறார். அன்பு பொறுமை உள்ளது என்று சொல்லுகிறார். எல்லா காலத்திலும் நன்றாகவே இருந்துவிடும் என்று நாம் சொல்ல முடியாது. சில நேரங்களிலே போதுமான பணம் இருக்காது செலவுக்கு, உடல் நல குறைவு ஏற்படலாம், புரிந்து கொள்ளாத நிலை ஏற்படலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, என் பிரியதர்ஷினிக்காக, என் டென்னிஸுக்காக நான் பொறுமை காப்பேன். பவுல் சொல்லுகிறார், அன்பு இருமாப்பு கொள்ளாது என்று சொல்லுகிறார். நிறைய சண்டை சச்சரவுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் தான் பெரியவன் என்று நினைக்கின்ற நினைப்பு. உண்மையாகவே எல்லாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்பதை மனத்தில் வைத்து தாழ்ச்சியோடு ஒருவர் மதித்து, ஒருவருடைய பெற்றோரை மதித்து வாழத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்கின்றார். அன்பு வீண் பெருமை பேசாது என்று சொல்லுகிறார். இதுதான் உண்மையான அன்பு. இன்றைக்கு ஆண்டவர் முன்னிலையில் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை மதிக்கிறேன், உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். அதுதான் அன்பின் அடையாளம். ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரை மதிக்க வேண்டும், வாழ்நாள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லாவற்றை விட முக்கியமாக கடவுள் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே போல நான் நீ உருவாவதற்கு துணை செய்வேன்
என்பதுதான் மிக மிக உன்னதமானது. கடவுளின் விருப்பப்படி நல்ல மனிதராக, நல்ல மனுஷியாக, நல்ல நம்பிக்கையாளராக ஒருவர் உருவாக்கப்படுவதற்கு நீங்கள் துணை செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்வீர்கள். உங்கள் அன்பார்ந்த பெற்றோரின் நம்பிக்கை, முக்கியமாக சுதாவினுடைய, பிரபாவினுடைய நம்பிக்கை உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். அதே போல நம்பிக்கை நிறைந்த குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், தந்தை என்னை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்தேன், அதே போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவ சுபாவம். அவர்கள் அன்பு செய்வதில் ஆச்சரியமில்லை. அதை தாண்டி அதே போல நம்மை ஆண்டவர் இயேசு அன்பு செய்தாராம், அதே போலத்தான் நீங்களும் அன்பு செய்ய வேண்டுமாம். பாருங்கள், இந்த புனிதமான திருமணம், இந்த புனிதமிகு நற்கருணை பலியினோடே கொண்டாடப்படுவதன் அர்த்தம் அதுதான். அப்பம் எடுக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, தரப்படுகிறது. நீங்களும் நற்கருணை வாழ்வு. அப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பார்ந்த பெற்றோரால், இங்கே இருக்கிற உறவுகளால், நண்பர்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தீர். அதிலும் முக்கியமாக எங்கள் குடும்பத்திலேயே ஒரு நல்ல துணைவியை, நல்ல துணைவனை எனக்கு தந்தீரே ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நன்றி. உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, நன்றி என்று எப்போதும் சொல்லுங்கள். நன்றி சொல்பவர்கள், ஜெபிப்பவர்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். அப்பம் எடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவரால் இந்த குடும்பத்துக்கு தரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தன காலத்தில். நான் கூட பிரியதர்ஷினியை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டேன். என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ என்றெல்லாம். ஆண்டவர் காப்பாற்றினார், நலமளித்தார். ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி வாழ வேண்டும். அப்பம் உடைக்கப்படுகிறது, பிடப்படுகிறது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை நான் உங்களுக்காக பிட்டு தருவேன், உங்களுக்காக தியாகம் செய்வேன், உங்களுக்காக துன்புறுவேன், உங்களுக்காக மகிழ்ச்சி தர நான் என்னையே கொடுப்பேன். இதுதான். இனிமே நான் நீ கிடையாது, நாம் தான். தினேஷ் எல்லாம் எங்கள் பிரியதர்ஷினிக்கு, பிரியதர்ஷினி எல்லாம் எங்கள் டென்னிஸுக்கு. அப்படித்தான் நீ வாழ வேண்டும். உடைபடுவேன், துன்புறுவேன். என்னோடு இருக்கின்ற எனக்கு ஆண்டவரே துணையாக கொடுத்த இவருக்கு மகிழ்ச்சி அளிக்க என்று. அதுதான். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்று கேட்கும்போது, பிரியதர்ஷனே, தினேஷ், என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய திறமைகள், என்னுடைய அன்பு எல்லாம் உங்களுக்குத்தான் என்று ஒருவரை பார்த்து இடைவிடாமல் சொல்வது. எத்தனையோ பேருக்கு இந்த திருப்பலியினுடைய மகிமை தெரியாது. இதுதான் இந்த திருப்பலியின்மை. கொடுப்பது, வாங்கி உண்ணுங்கள், வாங்கி பருகுங்கள் என்கின்ற நிலை. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். எவ்வளோ காசு பணம் இருக்கலாம், ஆண்டவருக்கு எதுவுமே ஈடாகாது. இன்றைக்கி பாருங்கள், வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இயேசுவும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கி டேனிஷ் பிரியதர்ஷினி திருமணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். இயேசுவை அழைத்தால் பிரச்சனையே இல்லை. கூடவே மாதாவும் இவர்கள் இருந்தால் பிரச்சனையே இல்லை. இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே பாருங்கள், மாதா அவங்களுக்கு ஒரு வேளை அப்பம் சுடுற வேலை கொடுத்துருந்துருப்பாங்க. திராட்சை ரசம் அவங்க வேலையாக கூட இருந்திருக்காது. யாருக்கு என்ன குறையுது அப்படின்னு பார்க்குறோம். நீங்களும் அதே போல தான். என்ன குறைவாக இருக்குமா உனக்கு, என்ன குறைவாக இருக்குங்க உங்களுக்கு? நம்ம மாமனார் மாமியாவுக்கு
என்ன குறைவாக இருக்கு? நம்ம உடன் பிறந்த தம்பிகளுக்கு என்ன குறைவாக இருக்கு? இன்னும் நம் வாழ்க்கையில் தொடர்புடைய அத்தனை பேருக்கு என்ன குறைவாக இருக்கு? மாதாவை போல நாமும் பார்க்கணும். குடும்பத்தில் பார்க்காதனால தான் பிரச்சனை. சில பேர் அவங்க பிளேட்டை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதை தாண்டி பார்க்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு மாதாவை போல யாருக்கு என்ன குறை என்று பார்க்க உங்களை கூப்பிடுகிறார். அன்பார்ந்த என்னுடைய குழந்தைகளே, ஆண்டவர் அதான் பார்க்கணும். பாருங்கள், பார்த்துட்டு வந்து ஏசுசாமி கிட்ட மாதா நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். நீங்களும் பரிந்து பேசுங்கள். பிரச்சனைகள் வரலாம் என்று நான் சொன்னேன். அந்த பிரச்சனைகளை ஆண்டவரிடம் கொண்டு வாருங்கள். மாதா என்ன சொல்கிறாங்க? என் மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த வேலைக்காரர்களிடம் சொன்னார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களிடம் இருப்பதை ஆண்டவரிடம் கொடுங்கள். அப்பா அம்மாவிடம் கொடுங்கள். அது சாதாரண மண் பானையாக இருக்கலாம், பச்சை தண்ணியாக இருக்கலாம். ஆண்டவர் வல்லமை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். இயேசுவை கூப்பிடுங்கள். உங்கள் துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்கள் அன்பான கணவன் மனைவி இருக்கிறார்கள். எல்லாரிலும் சிறந்த கணவன் மனைவியாக நீங்கள் இருக்க நான் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு காப்பாற்றுவது. பாருங்க, நான் கடைசியாக தான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன, இது வரைக்கும் எவ்வளோ கிஃப்ட்டு, எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி தான் கவலை. நிக்சனுக்கும் சுதாவுக்கும் அதே போல் சேவியருக்கும் பிரபாவுக்கும் நல்லா படிக்கணும், இருக்கணும். எனக்கு ஞாபகம் வருது, புது நன்மை உன்னை கொடுத்ததெல்லாம் கூட ஞாபகம் வருது. எல்லாம் நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் ஃபாதர் அப்படின்னு அம்மா சொன்னது, நிக்சன் சொன்னது எல்லாம் நினைவுக்கு வருகிறது. பாருங்கள், they wanted to give you the best. இன்னைக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அவர்கள் வழியாக கொடுத்தது ஒருவர் மற்றவருக்கு தான். Denise, you are getting the greatest gift, or Priyadarshini, you are getting the greatest gift, that is our Denise, greatest gift. நான் ஒரு பேனா கொடுத்தேன்னா அதை மண்ணில் குத்தி விளையாடுறதை நான் பார்க்க முடியுமா என்னால்? அதே போலத்தான் பிரியதர்ஷினுடைய மாண்பை மதிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், தனித்தன்மையை போற்ற வேண்டும். அதே போல் டெனிஸுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும், சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த கிஃப்ட்டுக்காக, இந்த கொடைக்காக நன்றி ஆண்டவரே என்று இறைவனை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுத்த கொடையை வீணாக பயன்படுத்தாதீர்கள். ரெண்டாவது, நான் பிஷப் ஆகியிருக்கேன். நம்ம ஃபாதர் ரேவும் நம்முடைய ஃபாதர் பாலும் சாமியார் ஆகியிருக்காங்க. ஒரு அர்ப்பணம். அதே போல் யூ ஆர் ஆல்சோ கமிட்டட் டு ஒன் அனதர், கமிட்டட் டு காட். இது ஒரு அர்ப்பணம். திருமணம் ஒரு அர்ப்பணம் தான். உன்னிடத்தில் வேறு யாரும் கிடையாது, உனக்கு தான் முக்கியத்துவம். முதலில் கடவுள், அடுத்தது நீ என்று ஒருவரை பார்த்து சொல்ல வேண்டும். இட் இஸ் எ கமிட்மெண்ட், மறந்துடாதீங்க. கமிட்மெண்ட் டு ஒன் அனதர். எல்லாம் என்ன நடந்தாலும் சரி, அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், இட் இஸ் எ கமிட்மெண்ட் டு ஈச் அதர். இந்த அர்ப்பணத்தை மறந்து விடாது. கடைசியாக நிறைய பிரச்சனை எது தெரியுமா? ப்ரையாரிட்டி ஆஃப் வேல்யூஸ். ஸ்டீஃபன் கவே சொல்லுவார், the main thing is to have the main thing as the main thing. எல்லாத்தோட முக்கியமாக கடவுள், அவருக்கு முதலிடம். இரண்டாவது கணவன் மனைவி, மனைவி கணவன். மூணாவது தான் மற்ற உறவுகள். அதனால் அப்பா அம்மா கோச்சிக்காதீங்க, இன்னும் என் பின்னாடியே வந்தான், இப்போ அவன்தான் முக்கியன்ற ஒரு உறவு மாற்றம் இங்கே நிகழ்கிறது. மூன்றாவது தான் மற்ற உறவுகள். அதுக்கு பிறகு தான் வேலை, பணம், பொருட்கள். ப்ரையாரிட்டி ஆஃப் வேல்யூஸ். இதை மூணையும் ஞாபகம் வச்சிங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த கொடைக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் அர்ப்பணத்தை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும்
என் வாழ்க்கை துணைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், அவ்வாறு நானே என்னை பிட்டு கொடுத்து ஒருவருடைய மகிழ்ச்சிக்காக வாழவும் துணை செய்யும் என்று வேண்டுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித யோசேப்பு உங்களுக்காக சிறப்பான விதத்தில் பரிந்து பேசுவாராக. ஆமென்.